வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சிவசேனா கட்சியை அடுத்து பிளவை சந்தித்த தேசியவாத காங்கிரஸ். மகாராஷ்டிரா துணை முதல்வராக பதவியேற்றார் அஜித் பவார். மொழி எழுத்தாக இல்லாமல் ரத்தமாக உள்ளது. வட அமெரிக்கா தமிழ் சங்க பேரவையின் 36வது தமிழ் பெருவிழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தொடர்ந்து அதிகரிக்கும் தக்காளி விலை. சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர் பெரிய கருப்பன் நாளை ஆலோசனை. மேகதாது அணை கட்டுவது ஒருபோதும் நடக்காது. தமிழகத்திற்கான நீரை முறையாக வழங்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மதுபான விற்பனை சலுகைகள் தொடர்பான விளம்பரம் செய்ய தடை. புதுச்சேரி கலால்துறை அதிரடி உத்தரவு. மகாராஷ்டிரா அரசியலில் திடீர் திருப்பு முனையாக மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதல்வராக அஜித் பவார் பொறுப்பேற்றுக் கொண்டார். மகாராஷ்டிராவில் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஆகிய கட்சிகள் இணைந்து கூட்டணி ஆட்சி நடத்தி வந்தனர். இந்த சூழலில் மூத்த அமைச்சராக இருந்த ஏக்நாத் ஷிண்டே தனக்கு ஆதரவு தெரிவிக்கும் எம்எல்ஏக்களுடன் பாஜகவில் இணைந்து மாநிலத்தில் முதலமைச்சரானார். அதேபோல் மகாராஷ்டிராவின் பலம் வாய்ந்த கட்சிகளில் ஒன்றான தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத் பவாரும் அஜித் பவாருக்கும் இடையே பூசல் நிலவி வந்ததாக கூறப்பட்டது. இந்நிலையில் அஜித் பவார் தனது ஆதரவு எம்எல்ஏக்கள் 30 பேரை அழைத்துக் கொண்டு பாஜக மற்றும் ஏக்நாத் ஷிண்டே தரப்பு சிவசேனா தலைமையிலான கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொண்டார். இதனை அடுத்து மகாராஷ்டிரா மாநில அரசின் துணை முதல்வராக அஜித் பவார் பொறுப்பேற்றுக் கொண்டார். மேலும் அவரது ஆதரவாளர்கள் 8 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. துணை முதலமைச்சராக அஜித் பவார் பொறுப்பேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வரக்கூடிய அனைத்து தேர்தல்களிலும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி பெயரிலேயே போட்டியிடுவதாக தெரிவித்தார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே மகாராஷ்டிராவின் வளர்ச்சிக்காக அஜித் பவாரையும் அவரது ஆதரவாளர்களையும் வரவேற்பதாக தெரிவித்தார். மொழி எழுத்தாக இல்லாமல் ரத்தமாக உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கலிபோர்னியாவில் வட அமெரிக்கா தமிழ் சங்க பேரவையின் 36வது தமிழ் பெருவிழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது தொல்லியல் ஆய்வுகளை அரசு ஊக்குவிப்பதாகவும் தெரிவித்த முதலமைச்சர் நாட்டிலேயே அதிக அளவில் கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டது தமிழகத்தில் தான் என பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு தொல்லியல் ஆய்வுகளுக்கு ஊக்கமளிக்கும் அரசாக அமைந்துள்ளது. இந்த ஆய்வுகள் அனைத்தையும் உலக ஆய்வாளர்களின் அளவுகளுடன் மெய்ப்பித்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வைத்து வெளியிடும் அரசாக அமைந்துள்ளது. இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை முழுமையாக அறிந்து கொள்வதில் உள்ள இடைவெளிகளை நிரப்பும் ஆராய்ச்சிகளை தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கும். இந்தியாவிலேயே அதிகப்படியான கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது தமிழ்நாட்டில்தான். அதிலும் வைகையை சுற்றித்தான். தமிழர்களின் பண்பாட்டின் முக்கியத்துவம் மற்றும் தொன்மையை நிரூபிக்கவும் அதை உலகளவில் கொண்டு செல்லவும் அரசு திட்டமிட்டுள்ளது. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் உலகின் தோற்றத்தை கணிக்க முடியாதது மாதிரி தமிழின் தோற்றத்தையும் தமிழினத்தின் தோற்றத்தையும் கணிக்க முடியாத அளவிற்கு தொன்மையானது என கூறினார். இறுதியில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்கொன்றனார் எழுதியதை குறிப்பிட்டு பேசிய முதலமைச்சர் உரையை முடித்தார். மொழிக்காக தம் தேக்குமர தேகத்தை தீக்கு இரையாக கொடுத்த இனத்தை சார்ந்தவர்கள் நாம். கடல் கடந்து வந்த பிறகும் தமிழ் மொழிக்காக விழா எடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் மொழி என்பது நம்மை பொறுத்தவரையில் எழுத்தாக இல்லை, இரத்தமாக இருக்கிறது. அந்த உணர்வோடு தான் நாம் கூடியிருக்கிறோம். தொன்மை தமிழரின் பெருமை என்ற தலைப்பில் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். உலகம் தோன்றியதை கணிக்க முடியாதது மாதிரி தமிழின் தோற்றத்தையும் தமிழினத்தின் தோற்றத்தையும் கணிக்க முடியாத அளவுக்கு தொன்மையான வரலாறு நமக்கு உண்டு. மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை முறியடிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளை சேர்ந்த 38 நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களோடு உடனடியாக புதுடெல்லிக்கு படையெடுத்து கர்நாடக மாநிலம் மேகதாதுவில் அணை கட்ட மேற்கொள்ளும் முயற்சிகளை முறியடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.
தமிழக மக்களின் நலனுக்கு விரோதமாக செயல்படும் கர்நாடக மாநில துணை முதலமைச்சருக்கு உடனடியாக தனது பெயரிலேயே கடும் கண்டனத்தை முதலமைச்சர் தெரிவிப்பதோடு இப்பிரச்சனையில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேகதாதுவின் குறுக்கே அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக மாநில காங்கிரஸ் அரசின் முயற்சியை கடுமையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ள அவர், தமிழகம் வறண்ட பாலைவனமாக மாறாமல் தடுக்க அதிமுக அனைத்து போராட்டங்களையும் முன்னெடுக்கும் என்று எச்சரித்துள்ளார். தொடர்ந்து அதிகரிக்கும் தக்காளி விலையை கட்டுப்படுத்துவது தொடர்பாக அமைச்சர் பெரிய கருப்பன் சென்னை தலைமை செயலகத்தில் திங்கள் அன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக தக்காளி விலை படிப்படியாக அதிகரித்து வருவது சாமானிய மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் 90க்கு விற்ற தக்காளி தற்போது 10 ரூபாய் உயர்ந்து 100க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் சில்லறை விற்பனை நிலையங்களில் 130 ரூபாய் முதல் 140 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தக்காளி வரத்து குறைந்து வருவதால் கடும் விலை உயர்வு ஏற்பட்டு உள்ளது. தக்காளியின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இல்லத்தரசிகள் கவலை அடைந்துள்ளனர். அதேபோல் மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் சில்லறை விலையில் 1 கிலோ தக்காளி 150 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் தக்காளி விலை உயர்வை கட்டுப்படுத்துவது தொடர்பாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் திங்கட்கிழமை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற உள்ள இந்த ஆலோசனை கூட்டத்தில் தக்காளி விலை உயர்வை கட்டுப்படுத்துவது, வெளி மாநிலங்களில் இருந்து கொள்முதல் செய்வது, ரேஷன் கடைகளில் தக்காளியை குறைந்த விலைக்கு விற்கலாமா என ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே பசுமை பண்ணை கடைகளில் விற்பனை செய்வது போன்று அனைத்து ரேஷன் கடைகளிலும் தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளை மலிவு விலைக்கு விற்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். மதுபான விற்பனை சலுகைகள் தொடர்பான விளம்பரம் செய்ய புதுச்சேரி கலால்துறை தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி கலால்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மதுபான விற்பனை உரிமம் பெற்ற உரிமையாளர்கள் விற்பனை தொடர்பாக 1 வாங்கினால் 1 இலவசம், பெண்களுக்கு மது இலவசம், மது வாங்கினால் பரிசு பொருட்கள் இலவசம் போன்றவற்றை குறித்த விளம்பர பதாகைகள், சுவரொட்டிகள் வைத்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இது போன்ற விளம்பரத்தை தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள புதுச்சேரி கலால்துறை, விளம்பரங்களை உடனடியாக நீக்கும்படி எச்சரிக்கப்படுகின்றது. மேலும் இது தொடர்பான விதிமீறல்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக் குமாருக்கு 3வது முறையாக வருமான வரித்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது சகோதரர் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள், பண பரிவர்த்தனைகள் தொடர்பாக ஏற்கனவே 2 முறை அனுப்பப்பட்ட சம்மனுக்கு அசோக் தரப்பில் இதுவரை எந்த பதில் அளிக்காததால் 3வது முறையாக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் 27ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகி விளக்கமளிக்க சம்மன் அனுப்பியது வருமான வரித்துறை. இந்த முறை ஆஜராகவில்லை என்றால் அவர் கைது செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. பொதுத்துறை வங்கிகளின் நிகர லாபம் கடந்த 9 ஆண்டுகளில் 3 மடங்கு உயர்ந்துள்ளதாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு ஒன்றிய அரசு மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகளால் பொதுத்துறை வங்கிகளின் நிலை மேம்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், வங்கிகளின் பலத்தை மேலும் உறுதிப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பொதுத்துறை வங்கிகளின் நிகர லாபம் 36,270 கோடியாக இருந்த நிலையில் கடந்த 9 ஆண்டுகளில் பொதுத்துறை வங்கிகளின் நிகர லாபம் 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மெட்ரோ ரயில் பணி காரணமாக சென்னை மேடவாக்கத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தாம்பரம் மாநகர காவல்துறை நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேடவாக்கம் கூட்டுசாலை சந்திப்பில் இருந்து சோழிங்கநல்லூர் சந்திப்பு வரை வேளச்சேரி பிரதான சாலை, செம்மொழி சாலை ஆகியவற்றில் மெட்ரோ ரயில் பணி நடைபெற உள்ளதால் அப்பகுதியில் சோதனை முறையில் ஜூலை 2 முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சோழிங்கநல்லூர் சந்திப்பில் இருந்து செம்மொழி சாலை வழியாக தாம்பரம், மாம்பாக்கம் செல்லும் அனைத்து வாகனங்களும் மேடவாக்கம் சந்திப்பில் இருந்து மேடவாக்கம் புதிய மேம்பாலம் வழியாக செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் முயற்சி மேற்கொண்டால் தமிழகமே அதை எதிர்த்து நிற்கும் என கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் எச்சரித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசின் ஒப்புதல் அனுமதி இல்லாமல் அணை கட்ட முடியாது என கூறினார். தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை தடையின்றி கொடுக்க வேண்டும் என
ஆணையம் உத்தரவிட்டுள்ளதால் அதை கர்நாடக அரசு மதித்து செயல்பட வேண்டும் என கூறினார். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்மன் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழாவின் சிகர தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. ஜூன் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் காலை மற்றும் மாலையில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி அம்மன் வீதி உலா நடைபெற்றது. 8ஆம் திருநாளான சனிக்கிழமை காலையில் சுவாமி நடராஜ பெருமான் வெள்ளை மற்றும் பச்சை சாத்தி எழுந்தருளி உள்பிரகாரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதைத் தொடர்ந்து விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. இதனையொட்டி அதிகாலை 3 மணிக்கு மேல் 4 மணிக்குள் சுவாமி அம்மன் தேருக்கு எழுந்தருளினார். காலை 8:15 மணிக்கு மேல் திருத்தேர் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது. இதில் சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். இதில் திருநெல்வேலி மட்டுமின்றி அண்டை மாவட்டங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முதலமைச்சர் MK ஸ்டாலின் மிக சிறப்பாக ஆட்சி செய்து வருவதாக சசிகலாவின் தம்பி திவாகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த திவாகரன், ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி என அனைவரும் இணைந்து செயல்பட்டால்தான் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியடைய முடியும் என்றும் அதற்கான வேலையில் சசிகலா ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அது அரசியலில் சகஜம் சார். உங்களுக்கு எல்லாரும் மேலேயும் குற்றச்சாட்டு சொல்கிறது, போகிறது வர்றது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அம்மாவே வந்து ஒரு வாட்டி அலைன்ஸ் வித் பிஜேபின்னாங்க, அப்புறம் சேர்ந்தாங்க. கலைஞர்னு சொன்னார். கலைஞரும் நம்ம ஏடிஎம்கே இருந்தாங்க, டிஎம்கே உள்ளார போய் கேபினட்லையும் இருந்தாங்க. அதெல்லாம் பேசுகிறது தான். அதெல்லாம் மக்களுக்கு நல்லது நடந்தால் போதும், நாட்டுக்கு நல்லது நடந்தால் போதும், அவ்வளோதான். எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்றும் நம்ம ஏன்னா சிஎம் ரொம்ப டைனாமிக்காக இருக்கிறதுனால அங்கங்கே ஒரு பிரச்சனை, அது யாராலையும் தடுக்க முடியாது, அது நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நம்ம பெருசுபடுத்தி பேச முடியாது. ஏன்னா அதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் அங்கங்கே ஒரு ப்ராப்ளங்கள் இருக்கும். மற்றபடி இஸ் ஓகே, நல்லா போயிட்டு ஓகே. சென்னை வானொலியின் முதன்மை அலைவரிசையை மூடக்கூடாது என்றும் நிகழ்ச்சிகளின் தரத்தை கூட்ட வேண்டும் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை அலைவரிசையை மூட முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்துள்ள அவர், இதன் மூலம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள், அறிவிப்பாளர்கள், பொறியாளர்கள் என ஏராளமானோர் வேலை இழப்பார்கள் என வேதனை தெரிவித்தார். இந்நிலையில் நிகழ்ச்சிகளின் தரத்தை மேம்படுத்தி வானொலிகளின் வருவாயை அதிகரிக்க செய்ய வேண்டும் என்றும், சென்னை அலைவரிசை உள்ளிட்ட அகில இந்திய வானொலியின் அலைவரிசையும் மூடும் திட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். காரைக்கால் மாங்கனி திருவிழாவில் ஸ்ரீ பிச்சாண்டவர் வீதியுலாவில் மாங்கனிகளை இறைத்து பக்தர்கள் வழிபட்டனர். காரைக்கால் ஸ்ரீ சுந்தராம்பாள் சமேத கைலாசநாதர் கோயில் சார்பில் மாங்கனி திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மாப்பிள்ளை அழைப்பு, சனிக்கிழமை அம்மையார் திருக்கல்யாணம், மாலை கைலாசநாதர் கோயிலில் ஸ்ரீ பிச்சாண்டவருக்கு வெள்ளை சாற்று அலங்காரம் ஆகியவை நடைபெற்றன. 3ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமான் பிச்சாண்டவர் கோலத்தில் பவழக்கால் சப்பரத்தில் அம்மையார் கோவிலுக்கு அமுது படையலுக்கு புறப்படும் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. இவ்விழாவில் குழந்தை பாக்கியம் வேண்டும் உள்ளிட்ட வேண்டுதல் செய்து கொள்ளும் விதமாக நேர்த்திக்கடன் நிவர்த்தியாகவும் பக்தர்கள் வழிபாடு செய்தனர். மேலும் இறை வழிபாட்டில் இறைக்கப்படும் மாங்கனியை பிடித்து இறைவன் பிரசாதமாக கருதி பக்தர்கள் எடுத்து சென்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் திமுக ஒன்றிய நகர பேரூர் பகுதிகளில் கட்சியின் இளைஞர் அணி அமைப்பாளர், துணை அமைப்பாளர்கள் ஆகிய பொறுப்பிற்கு விண்ணப்பங்கள் பெரும் பணிகளை அமைச்சர் மதிவேந்தன் தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மணல் கடத்தலுக்கு உடந்தையாக செயல்படும் காவல்துறை அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆம்பூர் நகர மற்றும் கிராமிய உமராபாத் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் மணல் கொள்ளையர்கள் பாலாற்றில் மணல் கடத்தி வருவது வாடிக்கையாக இருந்து வருகிறது. இந்நிலையில் ஆம்பூர் நகர காவல் நிலைய அதிகாரி ஸ்ரீனிவாசன் என்பவர் மணல் கொள்ளையர்களிடம் பணம் கேட்கும் ஆடியோ வைரலாகி பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே தனியார் பெட்ரோல் பங்கில் கேஸ் நிரப்பும் போது ஆம்னி வாகனம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
பேரையூரைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் பசுமையில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் கேஸ் நிரப்பிய பின்னர் ஆம்னி வாகனம் இயங்காததால் தனது ஆம்னி காரில் சிறிது பெட்ரோல் நிரப்பினால் இயங்கும் என பெட்ரோல் நிரப்பும் இடத்திற்கு ஆம்னி காரை தள்ளி கொண்டு வந்துள்ளார். அப்போது திடீரென ஆம்னி காரின் அடியிலிருந்து தீப்பிடிக்க தொடங்கியது. இதனை கண்டு பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் உடனடியாக தீயை அணைக்க முயற்சியில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் துரிதமாக செயல்பட்டு தீயை முழுவதுமாக அணைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகள் நடத்திய இரத்த தான முகாமில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர். செங்கம் அடுத்த மேல்பள்ளிப்பட்டு மேல்நிலைப் பள்ளியில் ஆரம்ப சுகாதார நிலையத்துடன் இணைந்து நடத்திய இரத்த தான முகாமை வட்டார தலைமை மருத்துவர் சுரேஷ் துவக்கி வைத்தார். இந்த இரத்த தான முகாமில் சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டத்தில் செயல்படும் ஜெயம் பொறியியல் கல்லூரி தனியார் வங்கியில் 50 கோடி கடன் பெற்று திரும்ப செலுத்தவில்லை என கூறி பென்னாகரம் வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர். இதையடுத்து நடப்பு கல்லூரியில் சேர்ந்து விடுதியில் தங்கியிருந்த மாணவர்கள் வெளியேற்றப்பட்டனர். கல்லூரியில் 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு தேர்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் மாற்றாக தருமபுரியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் தேர்வு எழுத அண்ணா பல்கலைக்கழகம் அனுமதி வழங்கியுள்ளதாக மாணவர்களிடம் வருவாய்த்துறையினர் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டத்தில் கள்ளச்சாராய சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் சுமார் 4000 லிட்டருக்கு மேற்பட்ட கள்ளச்சாராய பாட்டில்களை அழித்தனர். அணைக்கட்டில் உள்ள அப்புக்கல் அல்லேரி உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் ட்ரோன் கேமரா மூலம் கள்ளச்சாராயம் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது மலைகளில் கள்ளச்சாராய ஊரல்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. சுமார் 23,000 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல்கள் அழிக்கப்பட்டது. அதேபோன்று 4000 லிட்டர் கள்ளச்சாராயம் அழிக்கப்பட்டது. மேலும் 16 மது பாட்டில்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய 3 இருசக்கர வாகனங்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. கொடைக்கானல் பேரிஜம் ஏரி பகுதியில் யானைகள் நடமாட்டம் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். வார விடுமுறை தினத்தையொட்டி கொடைக்கானலுக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் பேரிஜம் ஏரி பகுதிக்கு செல்ல அனுமதி பெற காத்திருந்தனர். ஆனால் பேரிஜம் ஏரி பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டம் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் அங்கு செல்ல தடை விதித்திருப்பதாக வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். இதனால் ஏரியை காண வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். சிவகங்கை மாவட்டத்தில் மதிமுகவின் 5வது அமைப்பு தேர்தல் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்ற மதிமுகவின் 5வது அமைப்பு தேர்தலில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் ஆணையாளராக இருந்து தேர்தலை நடத்தினார். இதில் அவைத்தலைவர், மாவட்ட செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர்கள் என 18 பொறுப்புகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்த 18 பேரும் தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதில் மதிமுக சிவகங்கை மாவட்ட செயலாளராக பசும்பொன் மனோகரன் தேர்வு செய்யப்பட்டார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து தொண்டர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 5வது உள்கட்சி அமைப்பு தேர்தல் 62 மாவட்டங்களில் நிறைவு பெற்று கட்சியினுடைய பொதுக்குழு முடிந்த நிலையில் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டிருந்த சிவகங்கை மாவட்டத்திற்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ அவர்களின் ஆணைக்கிணங்க இன்று தேர்தல் நடைபெற்றது. மாவட்ட அவைத்தலைவர், செயலாளர், பொருளாளர், துணை செயலாளர்கள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர் என 18 பொறுப்புகளுக்கான அந்த தேர்தல் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டு 10 மணியிலிருந்து 12 மணி வரை வேட்புமனுக்கள் தாக்கல் நிகழ்ச்சி நடைபெற்றன. 18 பொறுப்புகளுக்கும் ஒரு பொறுப்புக்கு ஒருவர் வீதம் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலே 18 பேர் தேர்வு செய்து இன்றைக்கு புதிய மாவட்ட கழக நிர்வாகிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய மாவட்ட செயலாளராக பசும்பொன் மனோகரன் அவர்களும் இதர 17 நிர்வாகிகளும் மாவட்ட கழகத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு வணிக நிறுவனங்களுக்கான மின் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தி இருப்பது கண்டனத்திற்கு உரியது என உழவர் உழைப்பாளர் கட்சியின் தலைவர் செல்லமுத்து தெரிவித்துள்ளார். தாராபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தேங்காய் விலை வீழ்ச்சியடைந்து தேங்காய் விவசாயிகள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஒரு காலி மதுப்பாட்டல் கொடுத்தால் 10 ரூபாய், ஆனால் உழைத்து உற்பத்தி செய்த தேங்காய் 8 ரூபாய். இந்த கொடுமைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று போராடி கோரிக்கை வைத்தெல்லாம் பார்த்தாகிவிட்டது. இந்த முறை நாங்கள் ஒரு குழுவாக டெல்லி சென்று மத்திய வேளாண் துறை அமைச்சரையும் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சரையும் சந்தித்து நேபிட் மூலமாக கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு கூடுதல் விலை கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும், முழுமையாக கொள்முதல் செய்ய வேண்டும். இப்பொழுது அறிவித்திருக்கிற தமிழக அரசு அறிவித்திருக்கிற கொள்முதல்
1000 டன் 1500 டன்னோடு நிறுத்திக் கொள்கிறார்கள். எனவே அதை முழுமையாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த மாநாட்டிலே எழுப்ப இருக்கிறோம். மேலும் பால், வெங்காயம், மக்காச்சோளம் போன்ற வேளாண் உற்பத்தி பொருள் அனைத்திற்கும் கட்டுப்படியாகிற விலை கிடைக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டிலே வலியுறுத்த இருக்கிறோம். திருப்பூர் மாவட்டத்தில் ரயில் முன்பு செல்ஃபி எடுக்க முயன்ற 2 இளைஞர்கள் மீது ரயில் மோதியதில் இருவரும் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அணைப்பாளையம் பகுதியில் திருப்பூர் கோவை செல்லும் ரயில்வே தண்டவாளம் அருகில் நின்று கொண்டு செல்ஃபி எடுத்த பாண்டியன், விஜய் ஆகிய இருவர் மீதும் ரயில் மோதி விபத்தில் இருவரும் உயிரிழந்தனர். ஜெயிலர் திரைப்படத்தின் முதல் பாடலுக்கான ப்ரோமோ நாளை மாலை 6 மணிக்கு வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிப்பில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள ஜெயிலர் திரைப்படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வெளியாக உள்ளது. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் தமன்னா, மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், ரம்யா, கிருஷ்ணன், யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இந்நிலையில் இந்த படத்தின் முதல் பாடலுக்கான ப்ரோமோ நாளை மாலை 6 மணிக்கு வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. சமீபத்தில் ஜெயிலர் படத்தின் முதல் பாடலுக்கான அப்டேட் குறித்து அண்ணாமலை படத்தில் ரஜினி, ஜனகராஜ் ஆகியோர் இணைந்து நடித்த ஒரு காட்சியின் போஸ்டரை வெளியிட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எவ்வளோ வாட்டி தான் கட் பண்றது? ஏதாவது அர்ஜென்ட்டா இருக்க போகுது. ஏய் நெல்சன்ரா, ஏதாவது ப்ரோமோ எடுக்கணும்னு சொல்லுவான். பால போடு, நாளைக்கு பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், நீலகிரி மற்றும் கோவையில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்விட்டரில் பதிவுகளை பார்க்க எலான் மஸ்க் கட்டுப்பாடுகள் கொண்டு வந்த நிலையில் ரிப் ட்விட்டர் என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகியுள்ளது. ட்விட்டரில் அங்கீகரிக்கப்பட்ட பயனர்கள் ஒரு நாளைக்கு 10,000 பதிவுகளையும், பிற பயனர்கள் 1000 பதிவுகளையும், புதிய பயனர்கள் 500 பதிவுகளை மட்டுமே படிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலில் சரிபார்க்கப்பட்ட கணக்கு உள்ள பயனர்கள் ஒரு நாளைக்கு 6000 பதிவுகளை பார்க்கலாம். சரிபார்க்கப்படாத பயனர்கள் ஒரு நாளைக்கு 600 ட்வீட்களை பார்க்கலாம். புதிதாக கணக்கு தொடங்கிய பயனர்கள் ஒரு நாளைக்கு 300 இடுகைகளை மட்டுமே பார்க்க முடியும் என்று அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொலம்பியா நாட்டில் ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டிருந்த 2 விமானங்கள் நடுவானில் மோதி விபத்துக்குள்ளானது. கொலம்பியாவில் உள்ள அபியா விமான தளத்தில் ராணுவ பயிற்சியின் போது 2 விமானங்கள் நடுவானில் மோதிய விபத்தில் லெப்டினன்ட் கர்னல் மரியோ ஆண்ட்ரேஸ் எஸ்பினோசா கோன்சாலஸ் உயிரிழந்ததாக அந்நாட்டின் விமானப்படை தெரிவித்துள்ளது. ஒரு விமானம் மற்றொரு விமானம் மீது மோதியதால் தீப்பற்றிக் கொள்ளும் வீடியோ இணையத்தில் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.